Summer holidays வந்தாச்சு நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. ஸ்டோன் பெஞ்ச் மற்றும் 2D என்டர்டைன்மெண்ட் தயாரிப்பில் கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் சூர்யா நடிக்கும் ரெட்ரோ வெற்றி நடை போடுகிறது. 100% பிளேஸ்மெண்ட் கேரண்டியுடன் B.Com, B.C.A, B.B.A, B.Sc படிக்க J.N.N College of Arts and Science, Chennai. வெல்கம் டு தமிழ் சினிமா. ஆக்சுவலி த்ரூ ஏஸ் ஆக்சுவலா வந்து உங்களுடைய ப்ராப்பர் ஃபர்ஸ்ட் படம் ஏசா மேம் இல்ல மதராசியா மேம்? ஃபர்ஸ்ட் டெபியூவா தமிழ்ல? ஆமா ஏஸ் தான். மதராசியா இருக்குமா ஏசா இருக்கும்? ஏஸ் வந்து ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆகுது. we are happy for that. பேசியிருக்கீங்களா சிவகார்த்திகேயன் கூட இல்ல விஜய் சேதுபதி சார் கூட இல்ல அவங்க ஏதாவது சொல்லியிருக்காங்களா? இல்ல அப்படி கிடையாது. I don't think it's not like a lucky charm situation or anything. I think I am very lucky to get to interact with them. They're both such amazing artists. நீங்க மேபி சொல்றத பார்த்தா நீங்க ரொம்ப டிசிப்ளின்டான ஃபர்ஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடண்ட் ஆன் தி செட்ஸ் அப்படின்ற மாதிரி தெரியுது. அப்படி கிடையாது. I'm very shy. I'm quite introverted. நீங்க உங்க ரியாக்ஷன்ஸ் பத்தி பேசும்போது எனக்கு அப்படியே நான் இங்கே இருந்து சோன் அவுட் ஆகி நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த சப்தசாகரி சேனல்ல பார்க்குறேன் அந்த மூடுக்கு போயிட்டேன். It's just a immediate response இல்லையா? அங்கே லைட் வந்துட்டு இருக்கு. This girl stands in the light and she feels the sun, which up till now she has not felt at all. ஆமா அவங்களுக்காக அவங்க விஷ் பண்ணிருக்காங்க அவ்வளவு நாள் நான் வெளிச்சத்துல இருக்கணும். பட் பிரியாக்கு அது எல்லாமே தெரியாது. அது ஆடியன்ஸுக்கு மட்டும் தெரியும். ஆடியன்ஸ்க்கு மனுக்கு தெரியும். பிரியாக்கு அதெல்லாம் தெரியாது. She's in her house, suddenly she's like there's light. சில விஷயம் the character does not know. For example, side B ல full side B ல the character does not know that Manu is back in her life. ஆடியன்ஸுக்கு தெரியும், ருக்மிணிக்கு தெரியும் as an actor, மனுக்கு தெரியும், பட் பிரியாக்கு தெரியாது. ஸோ ஃபேவரட் ஆல் டைம் ஒரு மூவி அப்படி லைக் ஒரு சினிமா கிடையாது. ஐ லைக் ராம்காம்ஸ். எனி லாங்குவேஜ் ராம்காம்ஸ் இருக்கணும், ஹாப்பி எண்டிங் இருக்கணும். ஹாப்பி எண்டிங் இருக்கணும். ஓகே மேம். அப்படி நீங்க பார்த்த ராம்காம்ஸ்ல ஹாப்பி எண்டிங் இல்லாம போய் ஃப்ரஸ்ட்ரேட் ஆனது? ஆமா ஆப்வியஸ்லி. சாரி இவங்களே வச்சிருக்காங்க எல்லாரும். ஓகே டைரக்டர் டிசைட் பண்றாங்க. we are just the actor. To start with, yes, the moment when I first saw you on Saptasagara Chaylo, very first frame, I have decided to learn flute, ma'am. You know why? Why? Then only I will become your Krishna, you will be my Rukmini. Oh my God. What a life. I have 6 months left on this 2025. So எப்போ you've got your flute? எங்க? ஆர்டர் பண்ணிருக்கேன். ஆர்டர் பண்ணிருக்கீங்க. ஷிப்பிங்ல இருக்கு. சோ கண்டிப்பா கத்துக்கிட்டு ஃபர்ஸ்ட் சாங் catch up ஜனவரி மந்த் ஒரு சின்ன பிட் ஃப்ளூட் பிட் I will be keeping my eyes out. சூப்பர். சோ thank you and welcome to தமிழ் சினிமா. ஆக்சுவலி த்ரூ ஏஸ் ஆக்சுவலா வந்து உங்களுடைய ப்ராப்பர் ஃபர்ஸ்ட் படம் ஏசா மேம் இல்ல மதராசியா மேம்? ஃபர்ஸ்ட் டெபியூவா தமிழ்ல? ஆமா ஏஸ் தான். ஏஸ் தான். சூப்பர். பயங்கர டைட்டிலோட இறங்குறீங்க. இல்ல ஏஸோட குயின் நீங்க. சோ எவ்வளவு ஹாப்பி டு பி a part of வேஸ்ட் லைக் இப்படி டெபியூ ஆகணும் தமிழ்ல. இதுக்கு ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி you have so much of love in தமிழ் சினிமா ஃபேன்ஸ் அங்க நிறைய பேர் இருக்காங்க. சோ அதுக்கு என்ன எவ்வளவு ஹாப்பியா இருக்கீங்க? I'm very very happy Karthik, honestly, because இந்த மாதிரி ஒரு love expect பண்ணல நான். You feel as an actor generally you feel very lucky to even get a film, any film. அதுக்கப்புறம் to get I was very excited to get a Tamil film. It's not something I had expected. And then after that, in an interesting way, Saptasagara Chelo side ek release ku appuram there was a lot of love for my character and generally a lot of appreciation. So it felt really good, especially in Tamil Nadu, to get that kind of love even before your first straight Tamil film. So I hope ipo ellarum AS paathitte on May 23rd. I hope that that will reflect that as well. ஸோ இதை தாண்டி மேம் லைக் உங்களுக்கு ஒரு ப்ரெஷர் இருந்ததா மேம்? லைக் ஓகே நம்ம அந்த இண்டஸ்ட்ரியில் லைக் அப்பார்ட் ஃப்ரம் இன்னொரு இண்டஸ்ட்ரியாக தமிழ் இண்டஸ்ட்ரி இருந்திருக்கும், அதில் நம்ம படம் ரிலீஸ் ஆகலை, இருந்தாலும் நமக்கு மேலே அவ்வளோ லவ் வச்சுருக்காங்க. ஸோ வி ஹாவ் டு பி சூஸின்ற ஒரு ஆப்ஷன் இருந்ததா உங்களுக்கு? ஓகே ஏஸ் சூஸ் பண்ணுறோம், திஸ் மஸ்ட் பி அவர் ஃபர்ஸ்ட் டெபியூ மூவி, இது எப்படி இருக்கும் என்னன்றதுக்கான அந்த சூஸி அந்த ப்ரெஷர் இருந்ததா? சூஸி கிடையாது. I don't look at it so much as pressure also, Karthik. It's more a thing of is this story interesting? என்னோட கேரக்டர்ல ஏதாவது ஒரு ஆர்க் இருக்கா? how is the story? how is it enjoyable? அந்த நரேஷன்ல if it's a comedy, am I enjoying myself? am I laughing? அதுல காமிக் potential இருக்கா? It's more questions like that, honestly, than pressure, because you can't worry about, if you start worrying about people, then you will forget how to look at a film, I think. So it has to be on the basis of the film itself. அதுக்கப்புறம் you do your best, obviously, because that people will come to see. So
அந்த விஷயத்துல definitely there's a little bit of pressure, but it's a good kind of pressure. It keeps you on your toes. So இப்போ நீங்க சொன்ன ஃபார்மட்லயே what made you to choose Ace? Like ஆறுமுககுமார் சார் ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட நரேட் பண்றப்போ ஓகே இதெல்லாம் டிக் பண்ணீங்க, இதெல்லாம் இருக்கு, ஓகே ஐ மீன் ஃபார் தி ஃபிலிம் அப்படின்றதுக்கான It's a really entertaining film. ரொம்ப ஜாலியா ரொம்ப கொமீடிக்கா ஒரு படம். I remember even in the narration, I had sat with my mother, we were both listening to it, and Aru sir was telling us the story. It was very, very entertaining. And narration la kuda, he had told us that in the padam la Yogibabu sir irukanga, Vijay sir irukanga, and that chemistry was very, he had described it very nicely. ஆமா ஒரு பயங்கர காம்போ. So adanal we knew like how that would be. So that was a very nice part of it. Okay, like so far நீங்க நடிச்ச படங்களே apart from that ஏஸ்ல நீங்க ஓகே இந்த விஷயம் நான் இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்கேன் அப்படின்னா லைக் வாட் ஆர் யூ ஃபீலிங்? மேபி அது ஹியூமரா இருக்கலாம், ஒரு மாண்டாஜ் சாங் ஏதோ ஒன்னு. Actually எல்லாமே ரொம்ப it was all very new for me. இந்த படத்துல இது வரைக்கும் I've done mostly intense more dramatic roles. இந்த படத்துல கொஞ்சம் அந்த காமெடி அந்த ஜாலி ஃபீல்ஸ் அந்த மாதிரி ஒரு படம். So it was a good experience for me also, and I had great people to learn from. ஏஸோட அந்த சாங் கூட நாங்க பார்த்தோம் ரிலீஸ் ஆனப்போ ட்ரெய்லர் எல்லாம் பார்க்கறப்போ இன்னும் கொஞ்சம் ஒரு எக்ஸ்ட்ரா கமர்ஷியல் மீட்டருக்குள்ள ஒரு மெயின் ஸ்ட்ரீம் ரொமான்ஸ், மெயின் ஸ்ட்ரீம் ரியாக்ஷன்ஸ், மெயின் ஸ்ட்ரீமோட அதுக்குள்ள போகும்போது அதுக்காக உங்களை நீங்க மாத்திக்கிட்டது டுவர்ட்ஸ் ஏஸ் இந்த பெர்ஃபார்மன்ஸ்லாம் ஓகே இந்த மீட்டர்ல இருக்கட்டும் let that be அப்படின்ற மாதிரி நீங்க செட் பண்ணிக்கிட்டது? அது இட்ஸ் நாட் as if ஒரு கமர்ஷியல் படம்க்கு இப்படி இருக்கணும், இப்படி மீட்டர் இருக்கணும், ஒரு இண்டி படம்க்கு இப்படி இருக்கணும், அப்படி கிடையாது. இட்ஸ் மோர் த டைரக்டர்ஸ் விஷன். ஸோ ஆரு சருக்கு ஒரு இந்த கேரக்டருக்கு வந்து ஒரு விஷன் இருக்கு. திஸ் கேர்ள் இஸ் லைக் திஸ், மை நேம் இன் த ஃபில்ம் இஸ் ஆல்சோ ருக்கு. ஸோ அதுல ருக்கு இஸ் லைக் திஸ், ருக்கு இஸ் லைக் தட். அது ஒரு ஹீல் கிவ் யூ ஒன் டிஸ்டிங்ஷன், லைக் அ டிஸ்டிங்க்ட் பவுண்டரி. அந்த பவுண்டரிக்குள்ள you need to play around and try and find the character. So he'll tell you illa idu vena, it's out of character, this is within the character. So that's how you kind of shape it, but it's not as if or commercial padam ipida formula panna. I don't think that's how it develops. Super. நீங்க வந்து without revealing நான் ஒரு क्वेश्चन கேக்குறேன், லைக் இது ஸ்பாயிலர்லாம் சொல்லுங்க. லைக் ஏதாவது ஒரு சீன் மேபி நீங்க நிறைய என்ஜாய் பண்ணி நடிச்சிட்டு இந்த சீன் கொஞ்சம் கஷ்டமா இருந்தது, ஓகே அடாப்டிங் டு இட் அப்படின்ற மாதிரி ஏதாவது இருந்ததா from Aru sir's point of view? Okay, from Aru sir's point of view தெரியாது. ஆனா என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து there's a scene that has a lot of dialogue, and எனக்கு we did it in the first schedule, so I was still getting familiar with the Tamil, and நிறைய dialogues இருந்தது அந்த சீன்ல. It's a scene with Vijay sir, and it's a very beautifully written scene. So adala dialogue romba important, expressions kuda important. Okay, so like you have to deliver அந்த இடத்துல இருந்து. Yeah, and you have to take pauses, it has to be measured and good. So I found that a little bit difficult. I had a lot of problems, lot of stumbling, freezing அந்த மாதிரி. But the team was really supportive. They all understood it's okay, இது ஒரு new language உங்களுக்காக, so you need to take some time. பரவாயில்லை, we'll try different kinds of methods to see. ஓகே, சோ பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு. பட் இப்போ பயங்கர அழகா பேசுறீங்க மேம் தமிழ். லைக் நீங்க இங்க வெளில போட்டோஸ்லாம் எடுக்கறப்பலாம் பார்த்துட்டு இருக்கோம். சோ நீங்க நல்லா தான் பேசுறீங்க. ஆமா, இப்போ I'm learning, I'm practicing. I think I'm getting there, but நான் ரொம்ப you are there I guess. No அப்படியே இன்னும் இருக்கா? ரொம்ப இருக்கு. பாருங்க, I can't sustain a full conversation with you in Tamil. கொஞ்சம் சின்ன phrases, words I'm getting. ஓகே, இப்போ நம்ம சின்ன phrases-ஆ இருந்தாலும் நீங்க தமிழ்லயே பேசுங்க மேம். அடுத்த ரெண்டு क्वेश्चन. ஓகே, பார்க்கலாம் நீங்க ட்ரை. சும்மா நீங்க பிரஷர்ல இருக்கீங்க. நீங்க சொல்லுங்க, it will be yes no அப்படி. yes no இல்லனா நான் வந்து இங்கிலீஷ் இப்ப எனக்கு இங்கிலீஷ்ல அட்வான்டேஜ் வேணா கார்த்திக், will try. ஓகே, thank you ருக்கு. எஸ், சோ நீங்க சொன்னீங்கல்ல விஜய் சேதுபதி சார் அண்ட் லைக் யோகிபாபு சாருக்கு ஒரு காம்போ இருக்குன்னு டைரக்டர் சொன்ன மாதிரி, லைக் உங்களுக்கும் அவரும் நாங்க ஃபர்ஸ்ட் டைம் ஆன் ஸ்கிரீன் பார்க்குறோம். அந்த காம்போ உங்களுக்கு எப்படி இருக்கு? ஜாலியா லைக் ஒர்க்கிங் வித் விஜய் சேதுபதி அண்ட் உங்களுடைய அந்த ஆன் ஸ்கிரீன் கேரக்டர்ஸ் பண்ணக்கூடிய ரொமான்சஸ் அண்ட் லைக் நீங்க பண்ணக்கூட சண்டைகள், சின்ன nuances, அதெல்லாம் எப்படி இருக்கு உங்களுக்கு? இல்ல, I'll speak in Tanglish. Okay. எனக்கு actually I was observing it more as an actor, because I think comedy is quite a difficult genre to master. So Vijay sir, Yogibabu sir அந்த டைனாமிக் ரொம்ப entertaining-ஆ இருக்கு. So they have reached some sort of chemistry between their performances where if one person improvises, another person will add to that improvisation, and you can layer it. So or situation, basic or a situation la they'll start off, but then each of them adds so much comedy to it that it builds to a completely different thing.
ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஐ லைக் சீயிங் தட் கைண்ட் ஆஃப் திங் டெவலப் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ அண்ட் இட்ஸ் அ குட் திங் டு அப்சர்வ் அண்ட் லேர்ன் as a young actor. So that I really enjoyed watching. And then yeah, there were lots of other things. I was observing everyone. It's nice, no, when you work with so many great artists, it's really good to sit quietly and observe. உங்களுக்கும் லைக் யோகிபாபு சாருக்கும் காம்பினேஷன்ஸ் இருக்கா இந்த காமெடி ஹியூமர்ஸ்ல? ஆமா இருக்கு. ஓகே, லைக் அதுல மேபி நீங்க பயங்கரமா அடாப்ட் ஆயிட்டீங்களா மேம் இன்டு திஸ் ஹியூமர்? ஓகே, இது இப்படி டெலிவர் பண்ணலாம், சூப்பரா இருக்கும். ஏன்னா நம்ம ரெகுலரா இப்ப நம்ம கான்வர்சேஷன்ல பேசுற ஹியூமர் ஒரு மாதிரி இருக்கும், ஆன் ஸ்கிரீன் நம்ம ஸ்டேஜ் பண்ணி ஆக்ஷன் சொல்லி பேசுறதோட ஹியூமர் வேறையா இருக்கும். ஆமா, so that's the thing that I was saying. VJS sir, Yogibabu sirக்கு அந்த அந்த எப்படி சொல்லலாம், they are so experienced in that kind of thing with each other. Practice பண்ணாம they can go into that thing. எனக்கு I need to practice either the expression or the dialogue and the comedic delivery சொல்றாங்களே, I need to practice that to get it. The two of them are so experienced in that comedy genre that they can just அப்படிதான் impulsively improvise பண்ணிடுவாங்க. எனக்கு I don't find it I'm not so comfortable yet to try that. Maybe ஒரு சின்ன expressionல I can improvise. ஆனா டயலாக்ல I'm not yet comfortable. இன்னொரு பக்கம் வந்து லைக் ஒன் டேக் அவே ஃப்ரம் ஏஸ் அண்ட் ஒன் ஹாப்பியஸ்ட் டே. ஓகே, திஸ் மஸ்ட் பி மை லைக் ஒரு புக் மார்க், ஏஸோட புக் மார்க்னு சொல்றது, அண்ட் ஒன் டேக் அவே ஃப்ரம் ஏஸ். There's not only one takeaway. I think I've learned a lot from everyone that ரெண்டு மூணு சொல்லலாம். இல்ல அப்படி கிடையாது. It's just a lot of, like I was telling like observing about comedy and comedic acting. அது ரொம்பவே முக்கியம். Because I don't know, maybe going forward one day I'll get a role where அதுல சின்ன காமெடி இருக்கும். So I will have to remember these things, like, oh, how did Yogibabu sir do that scene? Okay, அப்படி ட்ரை பண்ணலாமா only expressionsல, இல்லனா அந்த டயலாக் ரொம்ப ஸ்லோவா சொன்னா எப்படி இருக்கும், ஃபாஸ்டா சொன்னா இன்னும் ஃபனியா இருக்கா, that that kind of experimentation a lot of these artists do, which is very amazing to learn. So அந்த மாதிரி ஒரு I've learned. Happiest day many. இல்ல யோசிக்கிறாங்க சார். இல்ல, there's so many happy days. I'm trying to think of one specifically. I think maybe I told you about that difficult dialogue, இல்லையா, அது கிராக் பண்ணும்போது I felt very நைஸ் ஆன்சர் ஆக்சுவலி. லைக் அது பண்ணி முடிக்கிறப்போ அது நல்லா இருக்கும்ல மேம். நம்ம கம்ஃபர்டபுளான ஒரு சீன், நம்ம வே ஆஃப் ஆக்டிங்ன்றதெல்லாம் தாண்டி ஒன்னு சேலஞ்ச் பண்றப்போ அது முடிச்சிட்டு வரது, that will feel amazing. So yeah, and எல்லாருக்கும் when the director is happy, when he's satisfied with the scene, I think that's a good happiness. Super ma'am. இன்னொரு பக்கம் லைக் நீங்க அதை ரியலைஸ் பண்ணீங்களா, you have been a lucky charm to the next gen actors here ma'am. ஒரு பக்கம் எஸ்கே, இன்னொரு பக்கம் விஜய் சேதுபதி, அவரோட மதராசி வருது, இங்க ஏஸ் வருது. எங்களுக்கு என்னன்னா ருக்மணியோட ஃபர்ஸ்ட் படம் வந்து மதராசியா இருக்குமா ஏஸா இருக்கும், ஏஸ் வந்து ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆகுது. we are happy for that. பட் நீங்க அடுத்த ஜெனரேஷனோட பிக் ஸ்டார்ஸ் இவங்க தான். அப்படி இருக்கும்போது நீங்க யூ பிளே மேஜர் ரோல், ரெண்டு பக்கமும் நீங்க தான், இங்கதான் ரெண்டு பேர், அங்க ஒருத்தர் தான் அப்படின்றப்போ யூ ஜஸ்ட் லைக் சும்மா ஒரு ரியலைசேஷன். ஏன்னா ஃபார்ச்சுனேட்லி இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் கொண்டு வந்து உட்கார வைக்கும் சினிமா. திடீர்னு பாக்குறப்போ ஓகேங்க இவங்க தான், ரெண்டு படத்துல இவங்க தான், ஆக்ட்ரஸ் தான் வேற அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி ஏதாவது யூ ஃபீல் ஹாப்பி அபவுட் திஸ்? ஏதாவது மேபி ஷேர் பண்ணியிருக்கீங்களா, பேசியிருக்கீங்களா சிவகார்த்திகேயன் கூட, இல்ல விஜய் சேதுபதி சார் கூட, இல்ல அவங்க ஏதாவது சொல்லியிருக்காங்களா? இல்ல அப்படி கிடையாது. I don't think it's not like a lucky charm situation or anything. I think I am very lucky to get to interact with them. They're both such amazing artists and they're both very different kinds of actors. So appo when you interact with so many different actors, you learn so much from them and it affects your own performance. You can learn comedy from one person, you can learn drama from one person, you can learn how one person will adapt the lines, you can learn how one person sticks to the lines only and how that affects the scene. So I don't know about lucky charm, I am very lucky. Like நீங்க மேபி லைக் ரொம்ப இன்டு ஜோவியலா ஒரு கான்வர்சேஷன்லாம் பண்ண மாட்டீங்களா மேம் ஆன் செட்ஸ்? நீங்க மேபி சொல்றத பார்த்தா நீங்க ரொம்ப டிசிப்ளின்டான ஃபர்ஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடண்ட் ஆன் தி செட்ஸ் அப்படின்ற மாதிரி தெரியுது. அப்படி கிடையாது. I'm very shy. I'm quite introverted. ஆமா. ஓகே. இப்போ I'm promoting a film. அதனால இதெல்லாம் இல்லாம என்கிட்ட வந்து பேசுனீனா பிச்சு அப்படின்றாங்க அதானே? No, not like that. I'm very shy. I have my novels. என்னோட நோட்புக் இருக்கு. தனி ஜோன்ல இருப்பீங்களா? Yeah. ஷூட்டிங் ஸ்பாட்ல. No, I mean I'm just usually focused on that kind of thing. Okay ma'am, in generica like இப்ப நீங்க சொல்றதுல இருந்து நீங்க ஒரு ஆக்டிங்க்கு டுவர்ட்ஸ் எப்படி ப்ரிப்பேர் ஆயிப்பீங்கன்றத எனக்கு கேட்கணும்னு தோணுது. லைக் இப்போ நீங்க சொல்றீங்க நீங்க நிறைய சென்சிபிளா ஆனா ஆன்சர்ஸ் தான் கொடுத்துட்டு இருந்தீங்க இன்டூ சீன் ப்ரிப்பேர் ஆகிறது ரிலேட்டடா. மேபி ஒரு கேரக்டர், இந்த கேரக்டர் மேபி ஒரு 1 வீக்ல ஷூட், ஓகேவா, மேபி நாளைக்கு ஷூட்னு வச்சுக்கலாம், பேப்பர்ஸ் இருக்கு, அந்த கேரக்டரை மாற ருக்மிணி பண்ணக்கூடிய ஃபர்ஸ்ட் 3 விஷயங்கள் ஒரு 1 to 5 விஷயங்கள் இதெல்லாம் நான் பண்ணுவேன்
டு மூவ் இன்டு தட் கேரக்டர் பிஃபோர் அப்படின்னா? it depends. வேற படம்க்கு வேற ப்ராசஸஸ் இருக்கு. சில படம்க்கு you're not familiar with the language. So for example கன்னடால எனக்கு ஒரு கம்ஃபர்ட் இருக்கு. So that way I'll focus on dialogues. But அவ்வளோ மீனிங்ல நான் I don't ஒரு டிக்ஷனரி பார்த்துட்டு I don't like look up the meanings and all like that. இப்போ தமிழ்ல வந்து I need to understand the meaning also. அது ஒரு எக்ஸ்ட்ரா லெவல் of work that I need to do. So I need to understand the full dialogue. அங்கே ஒரு டயலாக்ல எங்கே பாஸ் கொடுக்கணும், எங்கே ஃபுல் ஸ்பீடாக சொல்லணும், அது ஐ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட். அது கன்னடால எனக்கு தெரியும், தமிழ்ல அவ்வளோ தெரியாது. ஸோ தட்ஸ் அ லெவல் ஆஃப் லைக் லிங்குவிஸ்டிக் அண்டர்ஸ்டாண்டிங் தட் ஐ நீட் டு ஹாவ். அதுக்கப்புறம் அந்த கேரக்டரோட இமோஷனல் அண்டர்ஸ்டாண்டிங். இந்த சீன்ல இதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கு, யா அது நடக்க போகுது பரவாயில்ல, அதான் தட் யூ ஃபைண்ட் அவுட் இன் த சீன். இதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கு, தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பிகாஸ் பேஸ்ட் ஆன் தட் யூ கம் இன் டு த சீன் வித் அ சர்டன் மூட். ஸோ அது ரொம்ப முக்கியம். அண்ட் தென் ஆஃப்டர் தட் யூ ஸ்டார்ட் திங்கிங் அபவுட் பாடி லாங்குவேஜ். am I sitting like this, am I sitting like this சீன்ல எப்படி உட்காரணும். ஸோ there are lots of different levels of preparation. that's only the physical part of it. எனக்கு அந்த இமோஷனல் அண்டர்ஸ்டாண்டிங் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஆயிருக்கு. மேபி ஒரு சின்ன டயலாக் இன் ரெஸ்பான்ஸ் கொடுக்கறப்போ அது அந்த சின்ன ரியாக்ஷன்ஸ்னாலும் கரெக்ட்டா இருக்கும். எக்ஸாக்ட்லி. சோ இந்த ரியாக்ஷன் should I give it in dialogue, should I give it in the expression, எப்படி சொல்லணும், இல்லனா இங்க ரியாக்ஷனே வேண்டாமா, லைக் you need to all of that requires a lot of thought. So எனக்கு அந்த ஸ்கிரிப்ட்ல I focus quite a lot on it. And அதுக்கப்புறம் when you come to set there will always be changes, there will always be dialogue changes. Definitely there will be, otherwise maybe there will be direction changes. The director will tell you, Levana, we don't want to do this scene sitting, ipo you are running. So paakla adu eppadi irukko. So it's nice, it's always change. ஓகே, நீங்க உங்க ரியாக்ஷன்ஸ் பத்தி பேசும்போது எனக்கு அப்படியே நான் இங்கேருந்து சோன் அவுட் ஆகி நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த சப்த சாகரி செயலோ பார்க்குறேன் அந்த மூடுக்கு போயிட்டேன். டுவர்ட்ஸ் லைக் த்ரூ அவுட் த ஃபிலிம் எனக்கு நீங்கள் உங்களோட ரியாக்ஷன்ஸ் எல்லாமே அது பியூட்டிஃபுல் நரேட் பண்ணுறதை தாண்டி ஒரு சோல்ஃபுல்லாக இருக்கும். சின்ன ரியாக்ஷன்ஸ், நீங்கள் டைலாக்ஸோட பேசுறதை தாண்டி டைலாக்ஸ் இல்லாமல் தரக்கூடிய ரியாக்ஷன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ரீல் லைக் பண்ணி அது ட்ரெண்ட் ஆயிருந்தது. இங்கே 2 யூடியூபர்ஸ் லைக் சர்சாகா அண்ட் குருபாயின்னு சொல்லிட்டு அவங்க அந்த படத்தை பற்றி கொஞ்சம் ஒரு நரேட் பண்ணிருக்கிறப்போ அவங்க பர்டிகுலராக ஒரு விஷயம் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அவர் வந்து உங்களுக்கான ஒரு ரேஸ் கொடுக்குறப்போ லைக் அந்த ரேஸ் ஃபர்ஸ்ட் அந்த ஒரு வெளிச்சம் பார்க்குறப்போ யூ வில் ஃபீல் சம்திங், ஏதோ ஒரு விதம். அது நாங்கள் நிறைய எடுத்துக்கலாம், நீங்கள் மிஸ் பண்ணுறதா இல்லை தேங்க்ஃபுல்லாக இருக்கிறதா கிரேட்ஃபுல்லா ஏதோ ஒரு சம்திங், பட் யூ ஆர் இன் யுவர் பீஸ் ஜோன்ற மாதிரி. அந்த ரியாக்ஷன் வாஸ் ஃபினாமினல் மேம். எனக்கு என்னன்னா நீங்கள் என்ன யோசிச்சு அது கொடுத்தீங்க ஆன் தட் ஸ்பாட்? ஆக்சுவலி அந்த சீன் எனக்கு ரொம்ப இட் வாஸ் வெரி வெரி டிஃபிகல்ட் டு டூ பிகாஸ் இட்ஸ் ஜஸ்ட் அ இமீடியட் ரெஸ்பான்ஸ் இல்லையா. அங்கே லைட் வந்துட்டு இருக்கு, திஸ் கேர்ள் ஸ்டாண்ட்ஸ் இன் த லைட் அண்ட் ஷி ஃபீல்ஸ் த சன் which up till now she has not felt at all. ஆமா, அவங்களுக்காக அவங்க விஷ் பண்ணிருக்காங்க அவ்வளவு நாள் நான் வெளிச்சத்துல இருக்கணும். பட் பிரியாக்கு அது எல்லாமே தெரியாது, அது ஆடியன்ஸுக்கு மட்டும் தெரியும். ஆடியன்ஸ்க்கு மனுக்கு தெரியும், பிரியாக்கு அதெல்லாம் தெரியாது. she is in her house, suddenly she is like there's light. So like that's another homework that you have to do as an actor. சில விஷயம் the character does not know. For example side B ல full side B ல the character does not know that Manu is back in her life. ஆடியன்ஸுக்கு தெரியும், ருக்மிணிக்கு தெரியும் as an actor, மனுக்கு தெரியும், பட் பிரியாக்கு தெரியாது. கேரக்டரா தெரியாது, அவங்களுக்கு தெரியாது. So she has to act in a very different way. So that's also another level of I don't know, I think of thinking that is necessary. So அதுதான் அங்க ஒரு டிசிஷனா மேம். லைக் அபார்ட் ஃப்ரம் தட் லைக் நம்ம கல் சீன்ஸா நிறைய பேசிப்போ நீங்களும் ஷேர் பண்ணிருப்பீங்க. எனக்கு சும்மா சின்ன நியூவான்சஸ் பிடிக்கும். 2 பேரும் இந்த டீ கடையில உட்காந்துட்டு ஓகே உனக்கு கிட்ஸ் இருக்கா, உனக்கு எவ்வளோ கிட்ஸ் இருக்கு, கல்யாணம் ஆச்சா, ஒன் ஒய்ஃப் அப்படிம்பாரு. அதெல்லாம் தாண்டி ஒரு கட்டம் என்னதான் நார்மல் கான்வர்சேஷன் மேக் பண்ணாலும் தே நோ தே ப்ரோக் ஒரு மாதிரி இன்சைட் இருக்குங்கிறப்போ ஒரு சின்ன ஒரு கண்ணில் தண்ணி வரும் 2 பேருக்கும், ஒரு சின்ன டியர். அவருக்கு இன்னும் கொஞ்சம் எமோட் ஆகும். நீங்க அதை ரொம்ப சட்டிலா ஹேண்டில் பண்ணிருப்பீங்க. மேபி அந்த சீன் பத்தி சொல்லுங்க, அது என்னோட ஃபேவரட் ஆக்சுவலா. எனக்கு அந்த ஃபேவரட் சீன் தான். பட் யூ ஹேவ் டு கிவ் a lot of credit to the director and because director அந்த டோன் செட் பண்றாங்க. he can say you're both shouting at each other. அப்போ அது சீன் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். பட் ஹேமந்த் had decided that it's going to be a very subtle soft scene. So அந்த மாதிரி ஒரு டிரெக்ஷன் கொடுத்துட்டு then obviously whatever Rakshit gives I will give the response like that. So you can't
it's not like one person's decision. அது ஒரு chemistry மாதிரி. It's like a tennis match. Depending on how he will hit the thing, I have to hit it back, in a corresponding way. So it's like a unit thing எல்லாமே. ஓகே, இது நல்லா இருக்கு. நைஸ் பெர்ஸ்பெக்டிவ். நம்ம அவர் என்ன கொடுக்குறோமோ அது மாதிரி நம்ம கொடுக்கும்போது அது இன்னொரு nuances எக்ஸ்ட்ராவா ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லா வரும். ஸோ இதுக்கு அடுத்தபடி அந்த படம் கொடுத்த தாக்கம் எங்களுக்கு நிறைய இருந்தது. லாஸ்ட் கொஸ்டின் அபவுட் சுத்த சார் செல்லோ, ஏன்னா உங்களை வச்சுட்டு நான் அது பேசாம போகவே மாட்டேன். அதை கண்டிப்பா அது மாதிரி இன்ஹியூமன் ஆயிடும் அதை நான் பேசாம போனேன்னா. லாஸ்ட் கொஸ்டின், லைக் அது அந்த படம் கொடுத்த தாக்கம் எங்களுக்கு நிறைய இருக்கு. சைட் ஏ சைட் பி இருக்கும். உங்களுக்கு என்ன மேம் கொடுத்துச்சு as an ஆக்ட்ரஸா? நீங்க லைக் அது உங்களுக்கு என்ன பண்ணுச்சு நடிச்சு முடிச்சு? Everything. பாருங்க, like most of my films I got after அந்த படம்க்கு அப்புறம் தான் people saw my work. That was my big break. So even if aside from all the work that it gave me, every other film that I was approached for because of Sapta Sagar Dachelo, it gave me confidence. எனக்கு அந்த ஸ்கில் இருக்கு. I have a little bit of something I can contribute to a film. I have maybe some talent. I have some kind of something to offer this industry. அந்த மாதிரி ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைச்சது. சூப்பர்ங்க. ஸோ ஃபேவரட் ஆல் டைம் ஒரு மூவி? அப்படி லைக் ஒரு சினிமா கிடையாது. ஐ லைக் ராம்காம்ஸ். எனி லாங்குவேஜ் ராம்காம்ஸ் இருக்கணும், ஹாப்பி எண்டிங் இருக்கணும். ஹாப்பி எண்டிங் இருக்கணும். ஓகே மேம். அப்படி நீங்க பார்த்த ராம்காம்ஸ்ல ஹாப்பி எண்டிங் இல்லாம போய் ஃப்ரஸ்ட்ரேட் ஆனது? ஆமா, ஆப்வியஸ்லி. சாரி, இவங்களே வச்சிருக்காங்க. ஓகே, டைரக்டர் டிசைட் பண்றாங்க. we are just the actors. மேம் ரகுவரன் சார் மேம், லைக் கல்ட் வில்லன் மேம் தமிழ். அவரோட டயலாக் ஒன்று மீம் டெம்ப்ளேட் இருக்கு. இவரே பாம்பு வைப்பாராம், இவரே எடுப்பாராம் அப்படின்ற மாதிரி. இவங்களே ஹாப்பி எண்டிங் வேணுமா? ஓகே, அந்த மாதிரி இருக்கு. ஓகே மேம், ஒன் ஃபேவரட் சாங் மேம், ஆல் டைம் ஃபேவரட் சாங். எப்போ பார்த்தாலும் நீ தூக்கத்துல கூட இருந்தா இதை வச்சு ஹம் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ வாட்ஸ் பின் ஸ்டக் இன் மை ஹெட் ஃபார் a few அந்த பேர் எக்ஸாக்ட்லி எனக்கு தெரியாது. பட் இட்ஸ் மணி சார் ஃபிலிம், மணிரத்னம் ஃபிலிம். இல்ல தகல இல்ல, இது கடல் சினிமா. ஐ திங்க் மூங்கில் தோட்டம். அந்த சாங் சூப்பர். ஓகே, ஒன் ஃபேவரட் டெஸ்டினேஷன், லைக் நீங்க போயிட்டு வந்ததா இருக்கலாம், இஃப் யூ வாண்ட் டு கோ. இந்தியால எனக்கு காஷ்மீர் ரொம்ப பிடிக்கும். சூப்பர் மேம், நைஸ். எனக்கு மேம் இந்த வருஷம் போகணும்னு நினைச்சேன். ஐயோ, அன்பார்ச்சுனேட்லி மிஸ் ஆயிடுச்சு. பட் இயர் எண்ட்குள்ள ஒரு பிளான் பண்ணேன். பட் யூ ஹவ் பீன் தேர் மேம்? ஆமா. ஓகே, சூப்பர். ஸோ ஒன் பீஸ்ஃபுல் கம்ஃபர்டபுள் பிளேஸ், இங்க போனா நீங்க ரீசெட் ஆயிடுவீங்க அப்படின்னா? பெங்களூர்ல என் வீட் கிட்ட ஒரு there's one கணேஷா கோவில். I really like it. சூப்பர் மேம். பேர் சொன்னீங்கன்னா நாங்க லொகேஷன் பார்த்து அதனால கோகனட்ஸோட வருவோம். very specifically I did. I notice பண்ணிட்டேன் நான். ஓகே, this thing will irritate you forever no matter what. What's that? அது என்ன? இது ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா இருக்கு. பட் when you're talking to someone on earpods and அந்த earpodsல சுத்த சவுண்ட் எல்லாம் கேக்குது, பட் அவங்க வாய்ஸ் கேட்காது. அதுதான் மேம். அது ஓகே, அது மட்டும். At that point don't talk to me only, just call me someone at time. earphone இல்லாம சைலண்டா கேட்க முடியற மாதிரி பண்ணு. Nice answer. It's a global problem. இப்போ ஓகேமா. ஓகே, I won't get bored doing this thing for lifetime அப்படினா reading. I think டக்குன்னு one book ரெஃபர் பண்ணுங்க, நாங்க படிக்கலாம். சும்மா உங்களோட ஃபேவரட் ஏதாவது one book சும்மா ஒரு. எனக்கு ஹிஸ்டரி ரொம்ப பிடிக்கும். there's this book called The Silk Roads by Peter Frankopan. ரொம்ப நல்லா இருக்கு. I will try to read that. Okay, so one thing you have done years back but you never told that to anyone. Because now I should tell you, no ma'am. அதான் மேம், ஒரு சின்ன ஒரு valid question தான் கேக்குறீங்க. Yes, it's a valid answer. ஓகேவா? பட் சும்மா if you want to in a friendly manner, jovial, like யார்ட்டி சொல்ல சும்மா சொல்றேன் இப்போ அப்படின்னு. என்னோட ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல ஐ திங்க் மை மதர் வெண்ட் அண்ட் ட்ராப்ட் மீ ஏதோ ஒரு ஆர்மி கேன்டோன்மெண்ட்ல ஒரு ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல ஷி ட்ராப் மீ இன் மை அங்க கிளாஸ் ரூம்ல. ஓகே பாய் ருக்கு, நான் ஈவினிங் வரேன் பிக்கப் பண்ணதுக்கு சொன்னாங்க. எனக்கு அந்த ஐ டிடன்ட் லைக் த கிளாஸ் ரூம். ஸோ ஐ வாக் பேக் ஹோம். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் டே. எப்படி? சும்மா அப்படிதான். இட் வாஸ் a very small town. ஓகே, பட் அப்பவே வழியெல்லாம் தெரியுமா உங்களுக்கு? ஆளா விட்டதா ஏன் காணாம போயிருப்பேன், ஏன் தூக்கிட்டு போயிருப்பாங்க. கிளாஸ் விட்டு வெளில வந்தாலே அடிப்பாங்களே, வீட்டுல எதுவும் சொல்லலாம் இன்னைக்கு. அப்போ they had not started classes. No teacher யாரும் இல்ல அங்க ஸ்கூல்ல. இப்போ இந்த கிளாஸ் ரூம் was me and some 4 children. I was like, இல்ல vibe is off.
ஓகே, நான் ஆபீஸ்ல பங்க் பண்ணி பார்த்திருக்கேன், காலேஜ்ல பங்க் பண்ணி பார்த்திருக்கேன், ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல பங்க் பண்ணி ஃபர்ஸ்ட் டே பண்ணிருக்கீங்களா? You are great ma'am. Thank you. Original piece, no other pieces. The last two question ma'am. What do you think as a purpose of being? இப்போ எனக்கு தெரியாது. You asked me when I'm 80 years old. அப்போ Ma'am, சொல்றேன். அப்போ நான் ஏஸ் இன்டர்வியூ கேட்பேன். ஏஸ் இப்போ 2 weeksல ரிலீஸ் ஆக போகுது. இந்த வீடியோக்கு தான் மீட்டிங் லைக் அதுக்கப்புறம் சொல்லு சும்மா. My purpose of being. சும்மா ஏதோ ஒன்னு இருக்கும்ல. ஓகே, I find this as my purpose. My purpose of being is empathy. அவ்வளவுதான். Empathy. சூப்பர் மேம். இன்னும் ஒரு 5 yearsல ருக்மிணி சினிமால என்னவா இருக்கணும்னு நினைக்கிறாங்க? அது நிஜமா I don't have No clues, no plans. Not plans. I have hopes, I have dreams. பார்க்கலாம். சூப்பர்ங்க. சோ லெட்ஸ் manifest. நீங்க என்னெல்லாம் ஞாபகம் வச்சிருக்கீங்களோ, என்னெல்லாம் விஷ் பண்ணிருக்கீங்களோ எல்லாமே நடக்கட்டும். ஏஸ்க்கு பெரிய வாழ்த்துக்கள் மேம். Thank you so much. ரொம்ப ஸ்வீட்டா எல்லாம் ஆன்சர் பண்ணீங்க. Thank you. Thank you. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். ஸ்டோன் பெஞ்ச் மற்றும் டோடி என்டர்டைன்மெண்ட் தயாரிப்பில் கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் சூர்யா நடிக்கும் ரெட்ரோ வெற்றி நடை போடுகிறது. 100% பிளேஸ்மெண்ட் கேரண்டியுடன் B.Com, B.C.A, B.B.A, B.Sc படிக்க J.N.N College of Arts and Science, Chennai.